அன்பர்களே, அன்பு வணக்கங்கள். இன்ப உறவில், பால் உறவில், உடல் உறவில், தேக உறவில் ஈடுபடும் போது எவ்வாறெல்லாம் ஈடுபட வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை விலாவரியாக தெரிந்து கொண்டால் அந்த இன்ப உறவானது பேரின்பமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சில விஷயங்களை எடுத்து கூற விரும்புகிறேன். முதலில் இயற்கையின் படைப்பில் காமம் என்பது உயிரினங்களின் ஜீவராசிகளின் தோற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காமத்தை மனிதர்கள் ஞானத்தை நோக்கி உயர்த்திக் கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். மேலும் மனிதனின் லட்சியம் காமத்தில் இருந்து கடவுளை தரிசனம் காண்பதற்கு உண்டான ஒரு வழியாக, ஒரு ஏணியாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காமத்திலேயே மூழ்கிவிடக் கூடாது. காமத்திலிருந்து கடந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டியதுதான் மனிதர்களுடைய குறிக்கோள், லட்சியம் ஆகும். பாலுறவு என்பது மனிதனிடம் இயற்கையாகவே இருந்து வருவது. அதை உணர்ந்து அனுபவித்து ஆனந்தமடைந்து அதிலிருந்து கடந்து சென்று இறைவனை காணுவதற்கு உண்டான ஒரு பாலமாக மனிதர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் பாலுணர்வை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் இரண்டு மனநிலையில் உள்ளவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். முதல் மனநிலை என்ன என்று பார்த்தால், காமத்திலேயே அதிகமாக ஈடுபட்டு அதிலேயே ஆழ்ந்து போய் அதே நினைவாக பைத்தியமாக அலைந்து திரிந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வகையினர். இரண்டாவது வகையினர், ஐயோ காமம் நமக்கு வேண்டாம், காமத்திலிருந்து தப்பித்தால் போதும் என ஒதுங்கி வாழ்ந்து வருபவர்கள் இரண்டு வகையினர் ஆவார்கள். அப்போ இந்த இரண்டு வகையினரும் இந்த மனநிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மனமானது பாதிக்கப்பட்டு அதனால் பல்வேறு மனநோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று மனவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபட வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், இரண்டு மனநிலைகளிலும் மனிதர்கள் சிறிது விழிப்புணர்வோடு ஈடுபடாமல், ஒன்று அதிகமாக காமத்தில் உழந்து போகாமல், இன்னொன்று காமத்தை அறவே புறக்கணிக்காமல் நடுநிலையோடு யார் அதில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள்தான் காமத்தை கடந்து செல்ல முடியும் என்று எடுத்து கூறியிருக்கிறார்கள் சித்தர் பெருமக்கள். மனிதன் தன்னுக்குள் இயற்கையாக உருவாகும் அளப்பரிய சக்தியை வெளிப்படுத்தி அதன் மூலம் புதியதோர் உயிரை உருவாக்குவதற்கு ஒரு வழியைத்தான் இறைவனாவனம் தந்திருக்கிறான். நம் உடலில் ஊறுகின்ற அந்த சக்தியானது, உயிர் சக்தியானது, விந்து சக்தியானது வெளியேறுமையானால், ஒரு பெண்ணுடைய யோனியில் போய் விழுமையானால் அதிலிருந்து புதியதொரு உயிர் பிறப்பெடுக்கிறது. அவ்வாறு செய்யாமல் தன் தேகத்திற்குள்ளேயே அதை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால், காமத்தை புறக்கணித்தால் அது வீணாக போய்விடும். பல்வேறு முரண்பட்ட தவறான வழிகளில், இயற்கைக்கு எதிரான வழிகளில் அந்த உயிர் நீரை செலவழிப்போமையானால், பல்வேறு நடவடிக்கைகள் செயல்கள் மூலமாக செலவழிப்போமையானால் அதனால் உடலில் இருக்கின்ற நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும், மனநலமும் பாதிக்கப்படும் என்பது உளவியல் மூலமாக தெரிவிக்கின்ற ஒரு கருத்து ஆகும்.
சிற்றின்பத்திலிருந்து மனிதனை பிரிக்க முடியாது. ஏனெனில் அதிலிருந்து தான் பிறப்பெடுத்து வந்துள்ளோம். காமத்தை அடிப்படையாக வைத்துதான் படைப்பும் பரிமாண வளர்ச்சியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் காம உணர்வு இன்றி ஒரு மனிதன் இவ்வுலகில் இல்லை. அப்படி காம உணர்வு இன்றி ஒரு மனிதனால் இவ்வுலகில் வாழ முடியாது என்பதை பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக பல ஆண்டு பின் அவர்கள் ஆராய்ந்து அனுபவித்து வெளியிட்டு சென்றிருக்கின்ற உண்மையாகும். ஆணின் உயிர் சக்தி, பாலுறவு சக்தி வெளியேறி செல்லும் போது நிச்சயமாக அதற்கு ஒரு பெண் தேவை. அதனால்தான் இறைவன் படைப்பில் ஆணும் பெண்ணும் என்ற இரு பாலினங்களை தோற்றுவித்து எதிரெதிர் சக்தியை ஏற்படுத்தி ஒருவருக்குள் மற்றொரு ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி இருவரும் கலந்தால்தான் அதிலிருந்து ஒரு இன்பமானது, புதியது ஒரு பரிமாண உயிரானது வளரும் என்பதை இறைவனுடைய படைப்பினுடைய இயற்கை நெறி, இயற்கை நேரி. அதே நேரத்தில் ஆணும் பெண்ணும் உடலுறவில் கலப்பிடும் போது அதனால் ஏற்படுகின்றது சிறிது நேர கன நேர கண் சிமிட்டி முடிகின்ற நேரம் மட்டுமே ஒரு இன்பமானது கிடைக்கிறது. ஆனால் இது வெறும் உடல் அளவில் நாம் சேர்க்கின்ற உடல் பெறுகின்ற இன்பம், இது ஒரு முழுமையான ஒரு உறவு கிடையாது. ஆனால் இந்த உறவை என்ன செய்யலன்னா சிறிது மாற்றி ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் உறவில் ஈடுபடும் போது அவரவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற எண்ண அலைகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை, கற்பனைகளை, கனவுகளை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நிறுத்திவிட்டு அமைதியான முறையில் ஒருவர் மற்றொரு உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை நேசித்து இரண்டு ஆன்மாக்கள் ஒன்று கலக்கின்ற விதத்தில் உறவில் ஈடுபட்டால் பேரின்ப உலகினுடைய வாசல் கதவானது திறந்து கொள்ளும். அந்த பேரின்பத்தை அனுபவித்தவர்கள் மறுபடியும் அந்த உறவில் ஈடுபட மாட்டார்கள். அந்த பேரின்பமானது கிடைக்காத காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அதில் கிடைக்கிறது. உறவில் அதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அதை நோக்கி மறுபடியும் அதே செயலில் அவர்கள் போய் விழுகிறார்கள். காம சுகத்தை பரிபூர்ணமாக முழுமையாக அனுபவித்து தெளியும் ஒருவர் மிகுந்த ஆற்றலும் கூர்மையான அறிவும் பெற்று விடுகிறார்கள் என்பது மனோதத்துவ ஆராய்ச்சியினுடைய அறிக்கை தெரிவிக்கிறது. மனிதனிடம் சக்தி இருக்கின்ற மிக உயர்ந்த சக்தி அந்த பாலுணர்வை சக்தி ஆகும். இந்த ஆற்றலை மிக சரியான வழியில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஞானத்தை அடைகின்ற தகுதி படைத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். உடல் தாண்டிய அனுபவத்தை இந்த உறவில் நாம் ஈடுபட வேண்டும். இரு உடல்கள் மட்டும் சங்கமிப்பது உறவல்ல. இரண்டு உடல்கள் மட்டும் ஒன்று சேர்வது, கலப்பது உறவல்ல. இந்த உறவில் அவர்களுக்கு முழுமையான ஒரு இன்பமானது, சந்தோஷமானது கிடைக்காது. இதனால் ஒரு உறவு வைத்துக் கொண்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு ஏமாற்றமும் சலிப்பும் வேதனையும் ஏற்படுகிறது. இதனால் அவர்களுக்கு மறுபடியும் அந்த உறவில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அப்போ இந்த உறவை தாண்டி, உடலை தாண்டி ஆன்மாவுக்குள், மனதிற்குள் பிரவேசிக்கின்ற அந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டால் உடலில் இருந்து தாண்டி ஆன்மாவுக்குள் பிரவேசிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். மனநிலைகள் மிக முக்கியம். இரண்டு பேரும் உடல் உறவில் ஈடுபடும் போது இருவருடைய மனநிலைகளை வைத்துத்தான் அந்த உறவினுடைய நேரம் நீண்டு இருக்கிறதா, குறைந்து போகிறதா என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இருவர் மனதிலும் வேறு விதமான எண்ணங்கள், வேறு விதமான சிந்தனைகள், கற்பனைகள் இங்கே நிகழ்காலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வில் மனம் இல்லாமல் வேறு இடங்களில் இருப்பது. அதே நேரத்தில் ஒருவருக்குள்
மனக்கவலை, மன கஷ்டம், மனக்குழப்பம், மன அழுத்தம் போன்ற மனம் சம்பந்தப்பட்ட விதமான நோய்கள், எரிச்சல், வேதனை, அவர்கள் மீது வெறுப்பு, இப்படி இருவருக்குள் ஒருவருக்கு இருந்தால் கூட அந்த உறவு சரியான உறவாக அமையாது. இருவரும் கலப்பில் ஈடுபடும் போது எந்த விதமான மன சம்பந்தப்பட்ட எந்த விதமான கவலைகள் இருக்கக்கூடாது. முழுமையாக சொன்னால் இருவரும் மனமில்லாமல் போகும்போதுதான் அந்த உறவு பேரின்ப உறவுக்கு அழைத்து செல்ல உதவும். ஒரு மனநிலையில் இருந்து மற்றவர் ஈடுபடக்கூடிய மனநிலையில் ஆர்வம் இருந்தால் கூட அதனால் எந்த விதமான பலனும் கிடையாது. இது கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். மனைவிக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அன்றைய நாளில் ஏதோ சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், அவளுக்கு மனம் சரியான நிலையில் இல்லாதிருக்கலாம். அந்த நேரத்தில் உறவு வைத்துக் கொள்வது என்பது சரியான உறவாக அமையாது. அதே நேரத்தில் பார்த்தோமையானால் கலப்பில் மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்னவென்றால் சுவாசம் மிக மிக முக்கியம். நாம் விடுகின்ற மூச்சினுடைய தன்மை மிக மிக முக்கியம். நம்முடைய ஒரு மனிதனுடைய மூச்சினுடைய வேகம், மூச்சினுடைய செயல்பாடு எதில் அதிகமாக செலவாகிறது என்றால் உடல் உறவில் மட்டும்தான் அதிகமாக செலவாகிறது. அப்ப என்ன செய்யணும்னா மூச்சினுடைய கண்ட்ரோல், மூச்சை நிதானமாக மெதுவாக விடக்கூடிய திறமையை இருவரும் கை கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இருவரில் ஒருவர் மூச்சு நிதானமாக அமைதியாக ஓடிக்கொண்டிருந்து ஒருவருக்கு மூச்சு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தால் கூட அந்த கலப்பில் முழுமை என்பது கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் பதட்டம் ஏற்படும், அந்த நேரத்தில் ஒரு விதமான பரிதவிப்பு ஏற்படும், அந்த நேரத்தில் அடக்க முடியாத உணர்ச்சி கொந்தளிப்பு ஏற்படும். இதற்கெல்லாம் காரணம் மூச்சை நாம் மிக மெதுவாக நிதானமாக அந்த நேரத்தில் விடுவதற்கு ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக உறவு என்பது பேரின்பு உறவாக நீண்ட நெடுநேர உறவாக அது அமையும். அதே நேரத்தில் இருவரும் சேரும் பொழுது மற்றொரு ரகசியம் என்னவென்றால் ஆணும் பெண்ணும் சேரும் போது கற்பனை கனவுகளில் மிதக்கக்கூடாது. அது என்ன கற்பனை கனவு கேட்கலாம். ஆண் ஒரு பெண்ணோடு ஈடுபடும் போது ஆனால் இங்கிருக்கின்ற பெண்ணை மறந்துவிட்டு வேறொரு பெண்ணை நினைத்து கொண்டு அவன் தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டாலோ, அதே நேரத்தில் ஒரு பெண் தன் கணவனோடு சேர்கின்ற அந்த நேரத்தில் தன் கணவன் இருப்பதை மறந்துவிட்டு வேறு ஒருவனை நினைத்து கொண்டு அவரோடு சேர்ந்தாலோ இந்த கற்பனை ஒரு பெரிய தடைக்கல்லாக மாறிவிடும். இருவருக்குள்ளே சேர்க்கை என்பது உடல் அளவில் மட்டுமே நிகழ்மே தவிர மனதளவில், உயிரளவில், ஆன்ம அளவில் ஈடுபடாது. அப்ப அந்த உறவு இயந்திரத்தனமாக செயற்கையாக இருக்கும். இதனால் இருவருக்கும் எந்த விதமான பலனோ பயனோ இல்லை. அதே நேரத்தில் இருவருடைய சக்திகள் ஐக்கியமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான மின் இணைப்புகள் சேரும் போதுதான் ஒளியானது, அதிலிருந்து ஒரு வெளிச்சமானது ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த இரண்டு சக்திகள் ஐக்கியமாகும் போது, சங்கமிக்கும் போதுதான், சரியான அளவில் இருக்கும் போதுதான் அவர்கள் அந்த ஒரு நிமிட இடைவெளி இன்பத்தில் கூட காலம் மறைந்து போகும். எதுவும் அந்த இடத்தில் இருக்காது. அப்போது ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு விந்தை, ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். இங்கு இருவர் இணைப்பு போய் இருவரும் பிரபஞ்சத்தோடு கலக்கிறார்கள். இருவருடைய மனமும் பிரபஞ்ச மனத்தோடு கலப்பதை தான் நாம் கடவுளோடு உறவு கொள்கிறோம், கடவுளோடு சேர்கிறோம், சிவசக்தி ஐக்கியமாகிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இருவருடைய கலப்பின் மூலமாக பிரபஞ்ச மனதோடு எப்போது நாம் சேர்கிறோமோ அப்போது இறை தரிசனமானது நாம் உணர முடியும். அதன் மூலமாக நமக்கு ஒரு பேரின்பமானது கிடைக்கும்.
அந்த நிலையை ஒரு முறை மனிதன் அனுபவித்து விட்டால் அதிலேயே ஈடுபடுவானே தவிர வேறு விதமான எண்ணங்களில் அவனுடைய மனது செல்லாது. அந்த இன்பத்திற்கு அப்பால் பிரபஞ்சம் அவனை தத்தெடுத்துக் கொள்வதால் அந்த கலப்பிலேயே அவன் காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்நாளை கழிப்பான். இந்த உன்னத நிலையால் தான் பூரணத்திற்குள் இருவரும் காணாமல் கரைந்து போகிறார்கள். இது ஒரு தெய்வீக சங்கமம், தெய்வீக உறப்பு. ஆக உறவின் மூலமாக அதிலேயே ஆழ்ந்து போகாமல் அந்த காமத்தை கடந்து சென்று அனுபவித்து தெளிந்து முழுமை பெற்று கடவுள் தரிசனத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை மாற்றிக்கொள்பவர்கள் இப்பிறவினுடைய முழுமையை பெறுவார்கள். புரிந்ததா? சந்தோஷம்.